ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரசம் சாதாரண ரெசிபி தான், ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ரசம் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்காமல் ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி கரைசல் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இந்த மாதிரி சேர்த்துடணும். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி சேர்த்து மசிச்சு விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா தக்காளியை மிளகு சீரத்தோடையே அரைச்சி எடுத்துருக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம தனியாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாலே ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரசத்துக்கு தேவையான உப்பு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ரசத்தை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கணும். இது கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசலை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ரசம் நல்லா ஓரளவு பொங்கி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா புதினா இலைகளை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புதினா இலையில் சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்லேயே கொத்தமல்லி நல்லா வெந்துடும். கொத்தமல்லி இலையில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 1 டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.